ஹாய் கைஸ், வணக்கம். ராம்சர் தலங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எஸ், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான ராம்சர் தலங்களும் இருக்குது. முதல்ல ராம்சர் தலங்கள் அப்படின்னா என்னென்னு நான் சொல்லியிருந்தேன். உலகளவில் இருக்கிற வெட்லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஈர நிலங்கள். அதில் வந்து ஒரு பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் இனப்பெருக்க மண்டலமாக இருக்கணும். நிறைய வகையான உயிரினங்கள் அப்படிங்கிறது அந்த ஈர நிலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து ராம்சர் சைட்ஸாக வந்து அங்கீகாரம் பண்ணிவாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ அது ஃபஸ்ட்டு 1971 ஈரானில் இருக்கிற ராம்சர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதை மொத்தம் 175 நாடுகள் வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக சைன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து 1975 டிசம்பர் மந்த்லேருந்து இந்த ராம்சர் தலங்கள் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அந்த வகையில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 99 ராம்சர் தலங்களை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதாவது இந்த வெட்லேண்டை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க இன்டர்நேஷனல் லெவலில். அதில் தமிழ்நாட்டில் தான் மொத்தம் 20 தலங்களோட முதல் இடத்துல இருக்குது. இரண்டாவது இடத்துல யூபி உத்தரப்பிரதேஷ் வந்து இருக்கான் 12 தலங்களோட. அதே நேரத்தில் 6 தலங்களோட பஞ்சாப், பீகார், ஒடிசா 3 ஸ்டேட்டுமே 6 தலங்களோட அடுத்தடுத்த பிளேஸில் இருக்குதான்னு சொல்லப்படுகிறது. சரி, ஓகே, ராம்சர் தலங்களை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி.